இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு சுந்தர்சினா பேயை கூட கிளாமராக காமிக்கிற டேரக்டர் தானே தெரியும். ஆனால் 19s இருந்து இப்போ வர டாப் 5 பாக்ஸ் ஆஃபீஸில் இவர் படம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இடத்த பிடிக்கும். 19s இருந்த சங்கரும் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு. மாஸ் படங்களை கொடுத்த ஹரியும் இப்போ சரியாக படங்கள் பண்ணுறது இல்லை. இந்த நிலையில் 19s இருந்து 2K வரைக்கும் டாப் டைரக்டர் பட்டியலில் நம்ம சுந்தர்சி ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. இப்படிப்பட்ட படங்களை எடுத்த நம்ம சுந்தர்சியோட ஃபிலிமோகிராஃபி பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். சுந்தர்சி டைரக்ஷன்னாலே அது மசாலா கலந்த படமாக தான் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சுந்தர்சியோட 19s ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியை வச்சு ரிலீஸ் ஆன படங்களும் இருக்கு. அதில் சுந்தர்சி ஃபர்ஸ்ட் டைரக்ஷனில் ஜெயராமன் குஷ்பு கவுண்டமணி நடிப்பில் 1995 ரிலீஸ் ஆன படம் தான் முறைமாமன். நீங்க யாருண்ணா? அண்ணன் இல்லண்ணா. என்னது இல்லையா? என் தெய்வம் அண்ணா. தம்பி தெய்வம். ஃபர்ஸ்ட் படத்திலேயே ஃபுல்லா லவ்வையும் காமெடியும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கவுண்டமணியை அவ்வளோ ஃபன் பண்ண வச்சிருப்பாரு நம்ம சுந்தர்சி. முதல் படம் ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் கூட்டு போயிட்டு முறைமாமல்ல போட் ஓட்டுனது 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம வித்யாசாகர் மியூசிக் பண்ண எல்லாரையும் இந்த படம் மூலியமா நம்ம சுந்தர்சினா யாருன்னு திரும்பி பார்க்க வச்சாரு. இந்த படத்தில் ஜெயராம் கவுண்டமணியோட அண்ணன் தம்பி கெமிஸ்ட்ரி எல்லாம் இந்த படத்தில் ஃப்ரெஷ்ஷான காமெடியாகவே பார்த்தாங்க நம்ம 19 கிட்ஸ்லாம். பட் நம்ம எழுதும்போது அண்ணன் அப்படிம்போம். ஸோ அவர் படிக்கும்போது அண்ணன் தான் ப்ரொனன்சியேஷன் அவருக்கு. சுந்தர்சியோட எல்லா படமும் ஹிட் ஆக காரணம் அவர் யூஸ் பண்ணுற டைமிங் காமெடியும் இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளேயும் தான். அப்போ இவனுக்கு வேலை வெட்டி இல்லாதனால தான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடு. 1996 வந்த உள்ளத்தை அளித்தால் படம் சுந்தர்சிக்கு ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. உள்ளத்தை அளித்தால் உருவானதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஒரு சம்மந்தம் இல்லாத பேர் தான் நான் சொல்லணும், நக்மா. ஃபர்ஸ்ட் படமான முறைமாமன் நல்லா இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஃப்ளாப் மூவியாகவே இருந்துச்சு நம்ம சுந்தர்சி கெரியரில்.